ஒரு குட்டி பலசரக்கு கடை இருக்கும், அதுல எல்லா ஜாமானும் இருக்கும். ஆனா சம்பளம் போட்ட உடனே அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸை பண்ணிக்கிட்டு அதுக்குன்னு ஒரு மேக்கப்பை போட்டுக்கிட்டு நேரா போய் சூப்பர் மார்க்கெட்ல நின்று அந்த ட்ராலி எடுத்து தள்ளுனா தான் நமக்கு சந்தோஷமா இருக்கும். என்ன வாங்கணும்னு அந்த காலத்துல எங்க அம்மா எங்க பாட்டி எல்லாம் கையில லிஸ்ட் கொண்டுட்டு வந்தாங்களே, இன்னைக்கு லிஸ்டே கிடையாது. அது பாக்குறதெல்லாம் எடுத்து எடுத்து போட வேண்டியது. இது நல்லா இருக்கு, அது உபயோகப்படுமா படாத அதை பத்தி நமக்கு கவலை இல்லை, அப்படியே இருக்கும். இந்த கூட போற ஆள்கிட்ட சொல்லுவோம், இந்த குலோப் ஜாமுன் இருக்கு பாருங்க, அந்த பாக்கெட் ஒண்ணு வாங்கினா 3 இலவசமா. ஏன் குலோப் ஜாமுன் தின்னுட்டு சுகர்ல என்ன செய்ய போற நீ? 1க்கு 3 இலவசம்னு. அப்ப 2 பாக்கெட் வாங்கினா நமக்கு 3+3 6 கிடைக்கும் சொல்லி குலோப் ஜாமுன் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து அதையும் உடனே செஞ்சு குழந்தை குட்டிகளுக்கு கொடுக்காம ஃப்ரிட்ஜ் ஓரத்திலேயே அதை அடுக்கி வச்சு கரெக்டா ஒரு 6 மாசம் கழிச்சு ஃப்ரிட்ஜை துடைக்கும் போது பார்ப்போம் அது எக்ஸ்பைரி ஆயிருக்கும். நம்மளுடைய பினான்ஸ் அவ்வளவோ குப்பைக்கு போகுது. காரணம் என்ன? ஆசை இல்ல, பறிக்கணுங்கிறது இல்ல. நீயே அளவுக்கு அதிகமாக வீட்டில் பொருள் சேர்த்தால் கூட நீயும் இந்த நாட்டிலே திருடனுடைய வகையிலே தான் சேருவாய் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறார்கள். ஆனா அங்க பாருங்க, கிழிஞ்ச வேட்டி, இந்த கிழிஞ்ச வேட்டியை தச்சுக்கிட்டு இருந்தாரு. உனக்கு என்ன வேணும்னு இறைவன் வலிய வந்து கேட்டான், வேண்டாங்கிறார். இதே மாதிரி நம்மகிட்ட கேட்டா அவர் கேட்டுட்டு அவளை ஈஸியா சங்கரநாராயணர் திரும்ப முடியுமா? கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சு மணி கணக்குல எனக்கு ஒரு 10 பவுன் நகை வேணும், என் பேரனுக்கு அது வேணும், என் பேத்திக்கு இது வேணும், லிஸ்ட போட்டு முடியறதுக்குள்ள பிரளயமே வந்துடும். அவ்வளவு காலம் உட்கார்ந்து ஆயுள் இருக்கிற வரைக்கும் லிஸ்ட் போடுவோம். உனக்கு என்ன வேணும் நான் கொடுக்க போறேன், ரொம்ப மனநிறைவோடு வந்திருக்கேன், கேளு. எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் மனநிறைவா தானே இருக்கேன். நிறைவாக இருப்பவனுக்கு நிறைவாக கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது என்று அந்த முனிவர் கேட்டார். அம்பாள் டபார்னு வெளியே வந்துட்டா. இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. எதற்குமே ஆசைப்படாத ஒரு முனிவனை நான் இதுவரைக்கும் என் வாழ்நாளில் நான் சந்தித்ததில்லை.